தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் விஜய் அவைக்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நிற்காதது தொடர்பாக எழுந்த விவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் என்பவர் 8 கோடி மக்களின் பிரதிநிதி என்றும் அவர் அவைக்குள் வரும்பொழுது எதிர்க்கட்சித் தலைவரும் அவை மரபையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வலியுறுத்தினார். குறிப்பாக முதல்வர் வரும்போது மரியாதை செலுத்துவது என்பது அரசியல் சார்ந்த விஷயம் அல்ல என்றும் அது சட்டப்பேரவையின் கண்ணியத்துடன் தொடர்புடையது என்றும் அமைச்சர் தனது கருத்தை முன்வைத்தார். ஆனால் அமைச்சரின் இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. முதல்வர் அவைக்குள் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயமாக எழுந்து நிற்க வேண்டும் என்ற எந்த விதிமுறையும் இல்லை என்றும் சபாநாயகர் அவைக்குள் வரும்போதுதான் உறுப்பினர்கள் எழுந்து நிற்பது அவை நடைமுறை என்றும் எதிர்க்கட்சி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனால் சட்டப்பேரவைக்குள் சிறிது நேரம் விவாதம் சூடுபிடித்தது. திமுக உறுப்பினர்களும் அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சபாநாயகர் தலையிட்டு நிலைமையை சமாளித்தார். இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் KN நேருவும் இந்த விவகாரம் தொடர்பாக தனது கருத்தை பதிவு செய்தார். திமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவைக்கு வந்தபோதெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் கட்டாயமாக எழுந்து நின்ற சம்பவங்கள் இல்லை என்றும் இதை கட்டாயமான அவை நடைமுறையாக பார்க்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் முதல்வருக்கு மரியாதை செலுத்துவது என்பது தனிப்பட்ட விருப்பமாக இருக்க வேண்டுமே தவிர அதை கட்டாய விதியாக மாற்ற முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. விவாதம் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் இறுதியாக சபாநாயகர் JCT பிரபாகர் அளித்த விளக்கம் இந்த விவகாரத்தில் முக்கியமானதாக மாறியுள்ளது. முதல்வர் அவைக்குள் வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை என்றும் மரியாதை செலுத்துவது அவரவர் விருப்பத்திற்கு உட்பட்டது என்றும் சபாநாயகர் தெளிவுபடுத்தியதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முதல்வருக்கு மரியாதை செலுத்துவது என்பது அவை மரபின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனால் முதல்வர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் ரமேஷின் வாதத்திற்கு சபாநாயகரின் இந்த விளக்கம் நேரடியாக பதிலளிப்பது போல் அமைந்தது. கட்டாயமில்லை, அவரவர் விருப்பம் என்ற சபாநாயகரின் தெளிவான கருத்தால் சட்டப்பேரவையில் சில நேரம் பரபரப்பாக சென்ற இந்த விவாதம் முடிவுக்கு வந்தது. அரசியல் ரீதியாக ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் கடுமையாக மோதிக்கொண்டாலும் அவையில் யாருக்கு எவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது விதிமுறையா, மரபா அல்லது தனிப்பட்ட விருப்பமா என்ற கேள்வியையும் இந்த விவாதம் மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வந்துள்ளது.